ஃபோர்க் ஆயில் சீல் தான் R15 நம்ம இப்போ ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக வாட்டர் வாஷ் பண்ணனால எதுவும் தெரியல. ஃபோர்க் ஆயில் ஃபுல்லாகவே வெளியே வந்துட்டு இருந்துச்சு. ஃபுல்லாக வாட்டர் வாஷ் பண்ணியிருக்கோம். அதனால் கொஞ்சம் ஆயில் ட்ரேஸ்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இப்போது ஃபோர்க்கில் வந்து மேலே இருக்க ஒரு போல்ட்டை லூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் கேலிபரில் இருக்க 4 போல்ட்டை வந்து நீங்கள் ஃபுல்லாகவே கழட்டி அடிச்சிடணும். கேலிபர் தனியாக வந்துடும். அதுக்கப்புறம் வீலோட ஆக்சிலை கழட்டிட்டு வீலை தனியாக ரிமூவ் பண்ணிவிடுங்க. கொஞ்சம் எடுக்கிறது கஷ்டமாக இருக்கும். கொஞ்சம் ஷேக் பண்ணி எடுக்கணும். அவ்வளோதான். ஜஸ்ட்டு லூஸ் பண்ணாலே போதும். லூஸ் பண்ணிட்டு பாருங்க, இங்கே ஒரு ஸ்க்ரூ லூஸ் பண்ணோம். இது அதே மாதிரி ஆப்போசிட் டைரக்ஷனில். அப்புறம் கீழே 2 லூஸ் பண்ணோம், 2 ஃபோர்க்கும். அவ்வளோதான். அதுக்கப்புறம் இப்போ இந்த மட்கார்டில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வீல் கழட்டினால உள்பக்கம் தெரியும் அந்த 2 ஸ்க்ரூவு. அப்புறம் அவுட்டரில் 2. அவ்வளோதான். இப்போ பிடிச்சி இழுத்திங்கன்னா வந்துடும் ஃபோர்க். அதுக்கப்புறம் டாப்பை மட்டும் ஃபோர்க்கில் டாப்பில் உள்ள ஸ்க்ரூவை மட்டும் கழட்டிட்டு ஆயில் எல்லாம் வெளியே எடுத்துகிட்டு கொஞ்சம் பம்ப் பண்ண இருக்கிறது எல்லாம் வந்துடும். கொஞ்சம் நேரம் அப்படியே வச்சுடுங்க. அப்படியே கவுத்தே வச்சுட்டிங்கன்னா அடுத்தது நீங்கள் கழட்டுற வரைக்கும் அது ஃபுல்லாக ஆயிலும் வெளியே ட்ரைன் ஆகிடும். டீ ராடு வந்து நானே செய்தது. அது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இந்த டீ ராடு வந்து நம்ம கடையில் வாங்கினோன்னா அது வேறு மாதிரி டைப்பில் இருக்கும். சென்டராக வந்து ஷார்ப்பாக இருக்கும். ஸோ அது நிறையா வண்டிக்கு மேட்ச் ஆகும். அதனால் இந்த வண்டிக்கு மட்டும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டைப்பில் தான் உள்ள கனெக்ட் ஆகும். அதனால் இந்த போல்ட்டு பார்த்திங்கன்னா 28 mm நினைக்கிறேன். 28 mm தான். நான் ஏன்னா இது வண்டி வாங்கின புதுசில் ஒரு ஃபோர்க் ஆயில் சீல் போச்சு. அந்த டைமில் இது ரெடி பண்ணது. இந்த போல்டு வந்து நீங்கள் அந்த வெல்டிங் கடையில் வாங்கிட்டு போய் கொடுத்துட்டிங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ராடு கூட இந்த போல்டை எட்ஜில் வச்சு இந்த மாதிரி வெல்டு பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ வெல்டு பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா நீங்கள் இதை எடுத்து யூஸ் பண்ணலாம். எப்படி பண்ணுறதுன்னு நான் காமிக்கிறேன். உள்ளே போட்டிங்கன்னா லாக் ஆகிடும். உள்ளே போய்ட்டு ஸோ இப்போ பாருங்கள் லாக் ஆகிட்டுருக்கு. இப்போ வந்து நீங்கள் மேலே ஆலன் கீ வரும். இந்த ஆலன் கீயை வந்து நீங்கள் லூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டுரும். இந்த ரிமூவ் பண்ணுற ஆலன் கீயோட சைஸ் பார்த்திங்கன்னா 8 mm. இப்போ நம்ம ரிமூவ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு டார்க் அதிகமாக தேவைப்படும். அதனால் பெரிய ராடு வச்சு தான் நான் ஈஸியாக திருப்புனா கொஞ்சம் ஈஸியாக ஃப்ரீயாக கலண்டுரும். அவ்வளோதான். அதுக்கப்புறம் நீங்கள் கையிலேயே ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணிடலாம். ஆலன் கீ ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு நம்ம அந்த உள்ளேருந்து ஒரு சாஃப்ட் வந்து கீழே விழுந்துடும். அதுதான் அந்த ஆலன் கீ டைட்டாக இருக்கும். ஸோ இப்போ 2 தட்டு பிடிச்சி இழுத்திங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த ஆயில் சீலோட உங்களுக்கு அந்த மேலே இருக்க ஸ்டெம்மு தனியாக வந்துடும். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு டஸ்ட்டு கேப்பை நான் பட்டி தகடு தான் வச்சுருக்கேன். அதனால் அதில் வச்சு பொறுமையாக எடுக்கிறேன். வேறு எதாவது அந்த மாதிரி மெலிசான மெட்டல் பீஸ் இருந்துச்சுன்னா அதை வச்சு நீங்கள் பொறுமையாக எடுத்துருங்க. அதான் கொஞ்சம் நீட்டாக இருக்கும். அழகாக எடுத்துகிட்டு அழகாக மாட்டிடலாம். திரும்ப மாட்டும் போது அது டேமேஜ் எதுவும் இல்லாத அளவுக்கு அழகாக எடுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு கிளிப்பு ஒன்று இருக்கும். அது ஆயில் சீலில் ஸ்டாப் பண்ணி வைக்கிற கிளிப்பு. அதை நம்ம எடுத்துடுறோம். அப்புறம் 2 தட்டினீங்கன்னா உங்களுக்கு அப்படியே அந்த 2 பீஸாக வந்துடும். வந்ததுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மேலே இருக்க ஸ்டெம்மிலேயே கீழே வந்து 2 மெட்டல் ஒரு வாஷரு, இன்னொன்று கீழே ஒரு பாட் இருக்கும். 2 பாட்டாக இருக்கும். ஒன்று வந்து கீழ் பக்கமாக வரும், இன்னொன்று வந்து மேல் பக்கமாக நீங்கள் அப்படியே தூக்குனீங்கன்னா மேல் பக்கமாக வரும். திரும்ப நம்ம போடும்போது ஃபஸ்ட்டு இந்த ஸ்டெம்மை தான் போட்டு டைட் பண்ணுவோம். அதுக்கப்புறமா இதை வந்து நம்ம சைடில் அடித்து உள்ளே தள்ளணும் திரும்ப போடும்போது. ஸோ இப்போ இது மேலே வந்துருச்சு. எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போது ஏதாவது துணியில் தொடச்சி எடுத்து வச்சுக்கோங்க. கீழே இருக்கிறது சாஃப்ட்டு, அவ்வளோதான். க்ளீன் பண்ணிட்டோம் ஓரளவுக்கு. இப்போ வந்து அந்த ஆயில் சீல் ஆல்ரெடி வந்துருச்சு. நம்ம அது இழுக்கும் போதே ஆயில் சீலோட சேர்ந்து தான் வந்துட்டுருக்கோம். ஸோ இப்போ வந்து நம்ம புது ஆயில் சீல் மாற்றுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு அந்த எடுத்த அந்த ஆலன் கீ கழட்டி அந்த சாஃப்ட்டை கழட்டணும் இல்லையா, அதை திரும்ப உள்ளே போட்டு திரும்ப அதே மாதிரி டைட் பண்ணிட வேண்டியதான்.
ஆயில் சீல் வந்து கஷ்டப்பட்டு நம்ம ஸ்க்ரூ ட்ரைவர்லாம் போட்டு நிம்ம தேவையில்ல. இந்த 2 பீஸையும் நம்ம பிடிச்சி 2 தட்டு இழுக்கும் போதே பார்த்திங்கன்னா 2 பீஸாக வரும்போது அந்த ஆயில் சீலும் சேர்ந்து அது கூடயே வந்துடும். ஸோ அது ரிட்டர்ன் வராமல் இருக்கிறதுக்கு தான் மேலே ஒரு கிளிப்பு ஒன்று கொடுத்துருந்துருப்பாங்க. அந்த கிளிப்பை தான் நம்ம எடுத்தோம். இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஆலன் கீழே நம்ம டைட் பண்ணுறோம். ரொம்ப அதிகமாக அதே மாதிரி டார்க் வச்சு டைட் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. ஓரளவுக்கு டைட் பண்ணிவிட்டு அந்த ராடு வச்சு நீங்கள் டைட் பண்ணும்போது உங்கள் கையில் அதிகமாக டார்க் இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கம்மியாக ஃபோர்ஸ் கொடுங்க. ஏன்னா அதெல்லாம் வந்து த்ரெட்டு மிஸ் ஆகிடுச்சுன்னா அப்புறம் அதெல்லாம் பெரிய வேலை. அவ்வளோதான். எல்லாத்தையும் துடைச்சிட்டு அந்த வாஷர்னு சொன்னோம் இல்லையா, அந்த 2 பீஸ் வந்து அந்த கழட்டும் போது வந்துச்சு இல்லையா, அதில் ஃபஸ்ட்டு வந்து அந்த மேலே இருந்து போடுறோம் இல்லையா, அது நம்ம போடுறோம். போட்டுட்டு அது கூட இன்னொரு பீஸ் ஒன்று வரும். அதையும் போட்டாச்சு. இப்போ வந்து உங்களுக்கு ஆயில் சீலை வந்து மேலே இப்போ போடுறோம். ஆயில் சீல் போடுறதுக்கு முன்னாடி அந்த இன்னொரு மெட்டல் வாஷர் வந்துச்சு இல்லையா, அதை போட்டாச்சு. போட்டதுக்கப்புறம் தான் ஆயில் சீலில் ஃபிக்ஸ் பண்ணணும். ஆயில் சீல் முடிஞ்சால் க்ரீஸு, நான் ஆல்ரெடி க்ரீஸ் அப்ளை பண்ணிட்டேன். க்ரீஸ் போட்டிங்கன்னா கொஞ்சம் ஸ்மூத்தாக போகும். அப்படி அழகாக உள்ள அனுப்பிட்டு இப்போ அந்த ஓல்டு ஆயில் சீல் நம்ம அது கூடயே வந்திருக்கோம். அந்த பழசு இழுக்கும்போது அந்த பழசை வந்து நல்லா துடைச்சிட்டு அதையும் மேலே போட்டுட்டு நம்ம இப்போது சைடில் வந்து அதை தட்டி உள்ளே அனுப்பணும். இதுக்கு ஸ்பெஷல் டூல் இருக்குது. அது வந்து எப்படி இருக்குன்னா, இந்த மேலே இருக்க டியூப்பை விட கொஞ்சம் பெருசாக இருக்கும். அது வந்து அதுக்கு மேலே போட்டிங்கன்னா அந்த டியூப்பை சுற்றி போய் அது உட்காரும். அப்போ வந்து 2 தட்டு தட்டினீங்கன்னா உள்ளே போய் ஆயில் சீல் உள்ளே போய் கரெக்டாக சீட் ஆகிடும். இப்போ நம்மக்கிட்ட அந்த டூல் இல்லாதனால இப்போ நம்ம மேனுவலாக கையிலேயே போட்டு தட்டிகிட்ருப்போம். இப்போ மேலே இருக்க ஆயில் சீல் வந்து ஓல்டு, உள்ளே ஃபஸ்ட்டு போட்டது வந்து நியூ. இப்போ மேலே இருக்கிறது வந்து டேமேஜ் ஆனால் பிரச்சனை இல்லை. அதனால் ஆனால் டேமேஜ் ஆனால் பிரச்சனை இல்லை. பட் அடிக்கும்போது கரெக்டாக லைட்டாக தான் தட்டணும். லெஃப்டில் ஒரு தட்டு, ரைட்டில் ஒரு தட்டு, 2 பக்கமும் ஆப்போசிட் டைரெக்ஷன்லேயே ஒரு தட்டு தட்டினீங்கன்னா லைட்டாக கொஞ்சமாக உள்ளே போயிடும். உள்ளே போய் கரெக்டான பொசிஷன் போயிடுச்சா இல்லையான்றது நீங்கள் அந்த பார்த்தா தெரியும். அந்த மேலே வந்து ஒரு கிளிப்பு ஒன்று எடுத்துருப்பேன் இல்லையா, அந்த கிளிப்பு வந்து ஆயில் சீல் ரிட்டர்ன் வராமல் இருக்கிறதுக்கு தான் அந்த கிளிப்பு இருக்கும். அந்த கிளிப்போட சைடில் வந்து அந்த கிளிப்பு போய் சீட் ஆகிறதுக்கு ஒரு இடம் இருக்கும். இப்போ ஸ்ப்ரிங்கு போட்டாச்சு. மேலே அதுக்கு மேலே ஒரு காலர்னு சொல்லுவாங்க. இது போட்டுட்டு அதுக்கப்புறம் வாஷர் போடணும். நம்ம இப்போ பெட்ரோல் போட்டு க்ளீன் பண்ணிடலாம். ஏன்னா ஃபஸ்ட்டும் க்ளீன் ஒழுங்காக நம்ம இதில் தான் துடைச்சோம். பட் இருந்தாலும் உள்ளே வந்து க்ளீனாக பண்ணிடலான்றது. பெட்ரோல் போட்டுட்டு பெட்ரோல்னால் ஒரு 50 ml ஒரு 25 ml கூட ஊற்றலாம். ஒரு 2 டைம்ஸாக க்ளீன் பண்ணிக்கோங்க. ஏன்னா 25 ml ஊற்றுனீங்கன்னா 2 டைம்ஸ் நீங்கள் க்ளீன் பண்ணிங்கன்னா ஃபுல்லாக க்ளீன் ஆகிடும். கீழே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஏதாவது கார்பன் பார்ட்டு, மெட்டல் பார்ட்டு கூட கீழே ஒட்டிகிட்ருக்கும். அது உள்ளெல்லாம் நம்ம கையை விட்டு க்ளீன் பண்ண முடியாதுன்றனால பெட்ரோல் போட்டு நம்ம இந்த மாதிரி அந்த வாஷர் போட்டு மேலே இருக்க கேப்பை போட்டு டைட் பண்ணிக்கிறோம். கேப் போட்டு டைட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா சைடில் வந்து ஒரு ரப்பர் ஓரிங் வரும். அந்த ரப்பர் ஓரிங் உள்ளே போகிற அளவுக்கு டைட் பண்ணுறங்க. ஏன்னா அந்த ரப்பர் ஓரிங் வந்து உள்ளே போகலைன்னா நீங்கள் இப்போ குலுக்கும் போது பெட்ரோல் ஆப்போசிட் டைரெக்ஷனில் வெளியே வந்துடும். ஸோ அதனால் இப்போ ஒரு 2-3 குலுக்குனிங்கன்னா உள்ளே ஃபுல்லாக அந்த பெட்ரோல் போய்ட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிடும். க்ளீன் பண்ணதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா மறுபடியும் அதேமாதிரி டாப்பை மட்டும் அந்த ஸ்க்ரூ ஓப்பன் பண்ணிடுறீங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த வாஷர் எடுத்துகிட்டு அது காலர்னு சொல்லுவாங்க, அதை எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா உள்ள ஸ்ப்ரிங் இருக்கும். ஸ்ப்ரிங்கையும் எடுத்துகிட்டு அப்படியே கவுத்துட்டிங்கன்னா நீங்கள் ஸ்ப்ரிங்கு அவ்வளோ சீக்கிரம் வரலன்னா நீங்கள் அப்படியே கவுக்கும் போதே விரலை முன்னாடி வச்சுக்கோங்க. ஸ்ப்ரிங்கு கையில் வந்து மாட்டோம். இப்போ பெட்ரோல்லாம் கீழே ஊற்றிடும். ஸோ இப்போ ஸ்ப்ரிங்கை பிடிச்சிட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி இதே மாதிரி ஒரு 2 டைம்ஸ் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு உள்ளே ஃபுல்லாக க்ளீன் ஆகிடும். இப்போ ஆயில் நம்ம ஃபில்லப் பண்ணிக்கலாம். ஆயில் வந்து இந்த வண்டிக்கு பார்த்திங்கன்னா 450 ml
ஊற்றலாம். 450 ml ஊற்றலாம். இந்த பாட்டில் வந்து ஒரு பாட்டில் வந்து 500 ml, 2 பாட்டில் நீங்கள் வாங்கணும். 450 ml ஊற்றினீங்கன்னா நல்லா சாஃப்டாக ஹைவேஸில் ஓட்டும் போது சூப்பராக இருக்கும் உங்களுக்கு சஸ்பென்ஷன். கொஞ்சம் 500 ml நீங்கள் ஊற்றுனீங்கன்னா நீங்கள் ஆஃப் ரோடு எங்கேயாவது இடகுடமாக பள்ளத்தில் கொண்டு போய் அப்பப்போ விடுவீங்கன்னா அப்போ நீங்கள் 500 ml ஊற்றுறது தான் பெட்டராக இருக்கும். ஸோ அதனால் இப்போது நம்ம 450 ml தான் ஊற்றுறோம். இப்போ நம்மளாம் மெயின் ரோட்டில் தான் அதிகமாக ஓட்டுறது ஹைவேஸில். ஸோ அதனால் 450 ml கம்மியாக ஊற்றினா கூட நம்ம அதிகமாக அப்புறமா டாப்அப் பண்ணிக்கலாம். நீங்கள் அதிகமாக ஊற்றுனீங்கன்னா உறிஞ்சி எடுக்கும்போது உங்களுக்கு கரெக்டான லெவல் எடுக்கிறீங்களான்றது உங்களுக்கு தெரியாது. அதனால் ஊற்றும் போது கம்மியாக ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் அப்புறமா டாப்அப் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் இப்போது நீங்கள் ஊற்றும் போதே தெரியும் அந்த ஸ்ப்ரிங்கு ஃபஸ்ட்டு உள்ளே போட்டிருப்போம் இல்லையா, அந்த ஸ்ப்ரிங்கு தொடுற அளவுக்கு லெவல் தான் மேக்ஸிமம் லெவலில். அதுக்கு கீழே இருந்துச்சுன்னா சாஃப்டாக இருக்கும், அதுக்கு மேலே போச்சுன்னா ஹார்டாகிடும். ஸோ இப்போ வந்து மேலே கலர் போட்டாச்சு, வாஷர் போடணும். ஆக்சுவலாக இந்த வாஷர் வந்து அந்த ஸ்ப்ரிங்கு போட்டதுக்கு அப்புறமாவே போடணும். நான் இப்போ தப்பாக தான் போடுறேன், மறுபடியும் மாற்றிட்டேன். இப்போது மேலே இருக்க ரவுண்டு பிளேட் ஒன்று வரும், அது போட்டாச்சு. இப்போ மேலே இருக்க கேப்பு, டாப்பு கேப்பு, அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு. இப்போ இது ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணோம். இங்கேயும் வந்து ஃபுல் டைட்லாம் வைக்கக்கூடாது. அந்த கழட்டும் போது நீங்கள் எப்படி வேணால் டார்க் கொடுத்து கழட்டலாம் பெரிய ராடு வச்சு. ஆனால் க்ளோஸ் பண்ணும்போது மட்டும் ஹேண்ட் டைட்டு ஓரளவுக்கு, அவ்வளோதான் போதும். இதே மாதிரி ஆப்போசிட் இதையும் நீங்கள் அதே மாதிரி பண்ணணும். இப்போ ஒரு ஃபோர்க்கு தான் பண்ணியிருக்கேன், இன்னொரு ஃபோர்க்கும் அதே மாதிரி தான் பண்ணணும். இது அலுமினியம். நீங்கள் ரொம்பலாம் எதாவது பண்ணிங்கன்னா அலுமினியம் மேலே இருக்க கேப் வந்து உடஞ்சிரும். கேப்லாம் அலுமினியம்னும் போது அது 50-100 ரூபாய்க்கு இருக்கும் அது விலை. ஃபோர்க்கு ஃபிக்ஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு மெயினாக கவனிக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா, நீங்கள் எது லெஃப்ட்டு ரைட்டுன்றதை முதல்ல பார்த்துக்கோங்க. பாருங்கள், இந்த பக்கம் நம்ம இந்த ராடை வந்து உள்ளே போடும்போது ஆப்போசிட் டைரெக்ஷனில் ஃப்ரீயாக போடும். அதாவது நம்ம தட்டிக்கிட்டு போடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி போகாமல் இந்த மாதிரி ஃப்ரீயாக கையில் இப்படி போதான்னு முதல்ல பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் வீலை ஃபிக்ஸ் பண்ணணும். இப்போ இந்த மாதிரி ஃப்ரீயாக போனால் தான் 2 ஃபோர்க்கும் கரெக்டான லெவலில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஏன்னா ஒரு ஸ்ப்ரிங்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அமுங்கிருக்கலாமே. இப்போ நம்ம ஆயில் சீல் தான் ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். அப்போது வந்து ஒரு பக்கம் ஆயில் கம்மியாக இருந்து ரொம்ப அந்த ஸ்ப்ரிங்கை ஒர்க் பண்ணி ஹைட் கம்மியாக கூட இருக்கலாம். ஸோ அந்த ஸ்ப்ரிங்கோட ஹைட்டு கம்மியாக இருந்ததுன்னா இப்போ நீங்கள் இந்த லெவல் பார்த்து நீங்கள் இப்படி ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா இப்போ 2 ஃபோர்க்குமே சரியான ஹைட்டில் இருக்கும். ஸோ இனிமேல் நீங்கள் ஆயில் ஃபில் பண்ணுறதும் சேமாக இருக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு சஸ்பென்ஷன் வந்து ஈக்குவலாக இருக்கும். திருப்பும்போது உங்களுக்கு எதுவும் டிஃப்ரென்ஸ் தெரியாது. இப்போ மட்கார்டை அதே மாதிரி ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது தான். இப்போ வீல் இல்லாததுனால ஈஸியாக நீங்கள் வந்து மட்கார்டை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். உள்பக்கம் தான் 2 போல்டு வரும், 2 பக்கமும் லெஃப்ட் ரைட்டுக்கு. அப்புறம் அதேமாதிரி அவுட்ரு சைடில் ஆலன் கீ வச்சு 2 ஸ்க்ரூ இருக்கும். இப்போ வீல் இல்லாததுனால ஈஸியாக பண்ணுறோம். வீல் இருந்துச்சுன்னா அதெல்லாம் கழட்டுறது கஷ்டம், அந்த உள்பக்கம் இருக்கிற போல்டு. அவ்வளோதான். இது எல்லாத்தையும் இப்போது டைட் பண்ணியாச்சு. வீலை எடுத்து மாட்ட வேண்டியது தான். அதுக்கு முன்னாடி ஃபோர்க்குக்கு நம்ம டாப்பெல்லாம் டைட் பண்ணணும். எப்படி நான் மேலே 2 ஆலன் கீ காமிச்சனோ அதே மாதிரி நீங்கள் மறுபடியும் டைட் பண்ணிடணும். மேலே ஃபோர்க்கை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு க்ரீஸ் போட்டு மாட்டுங்க. எந்தெந்தலாம் க்ரீஸ் வேணுமோ போடணுமோ கழட்டும் போதே க்ரீஸை போட்டுடணும். க்ரீஸ்லாம் ரொம்ப விலை கிடையாது, எல்லாம் 20-30 ரூபா தான். சாஃப்ட்டுக்கும் க்ரீஸ் போட்டாச்சு. இப்போ நம்ம இந்த வீலை வந்து ஃபிட் பண்ணும்போது தான் ஒரு பெரிய டாஸ்க்கு. இப்போ பார்த்தீங்கன்னா அது சைடில் 2 பீஸ் வச்சோம் இல்லையா, அந்த வீலுக்கு சைடில், அது பார்த்தீங்கன்னா கீழே கீழே விழும். அது என்ன பண்ணோம், ஒரு சைடு நீங்கள் ராடை வச்சு முதல்ல ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னொரு சைடு லைட்டாக ஃபோர்க்கு அவுட்ரு சைடாக பிடிச்சி இழுத்துட்டு உள்ளே போட்டிங்கன்னா போட்டுடலாம். இழுத்தா மாதிரி பிடிச்சி அப்படி அழுத்திட்டு இப்போ நீங்கள் அந்த பக்கம் நல்லா தள்ளினீங்கன்னா இப்போ வந்துடும். ஃபஸ்ட்டு ஒன் சைடு உள்ளே ஒரு 1/4 சைஸுக்கு உள்ளே தள்ளிவிடுங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணிக்கலாம்.